மனிதன் தான் கஷ்டப்படுவதற்கும் அவன் நன்றாக வாழ்வதற்கும் அவனே காரணம், அவனுடைய கர்ம வினையே காரணம். இதை நன்கு தெரிந்து அவருடைய ஜாதகத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட, தீராத நோயாக இருந்தால் இது எந்த வகையான நோய், எப்படி தீர்க்க இயலும் என்பதை நல்ல முறையில் ஆய்வு செய்தால் அது தீர்க்க முடியும். அதே சமயத்தில் எந்த கிரகத்தினால் இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று நாம் கண்டுபிடிப்பதில் தான் இதில் விஷயமே இருக்கிறது. உடம்பில் எல்லா கிரகங்களும் இருக்கிறது. செவ்வாய் ரத்தமாக செயல்படுகிறது. செவ்வாய் கிரகம் உடம்பில் ரத்தமாக செயல்படுகிறது. சனி கிரகம் எலும்பாகவும் பல்லாகவும் செயல்படுகிறது. புதன் கிரகம் நரம்பு மண்டலமாக செயல்படுகிறது. வியாழன் கிரகம் மூளையாக செயல்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்கு சொந்தக்காரர்களாக நம் உடம்பில் இருக்கிறார்கள். அப்போ எந்த கிரகத்தினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கிரகத்துக்குரிய மூலிகையை கொடுத்து இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம். அப்பொழுது அவன் நோய் கட்டுக்குள் வரும். இல்லை என்றால் எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் அவன் குணம் பெற இயலாது. இதை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய்.